ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம சேனலோட தனித்துவமே ஃபாரன்சிக் கேஸஸ் தான். பட் என்னதான் நம்ம இந்தியன் கேசஸ் கவர் பண்ணும்போது 99% திருமணம் தாண்டிய உறவு தான் வரும். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிச்சு. பட் எப்பெல்லாம் ஃபாரன்சிக் கேஸ் வருதோ அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இப்படியெல்லாம் கூட ஒரு வழக்கை தீர்க்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபாரன்சிக் கேஸை பார்க்க போறோம். இந்த கேஸை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர வியப்பா இருந்தது. இப்படியெல்லாம் கூடவா ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு வியப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம ஊர்ல எப்பப்பா யூஸ் பண்ண போறாங்க, இப்படி யூஸ் பண்ணா பல கிரைம் சால்வ் பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் கூட என்னோட மனசுக்கு வந்தது. ஒட்டுமொத்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு முழு நீள திரைப்படம் பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2012 சைனால இருந்து மென்கி ஜிங்கிற ஒரு பெண்மணி மிசோரிங்கிற ஊர்ல இருக்கிற மிசோரி யூனிவர்சிட்டிக்கு கல்லூரி படிப்புக்காக வர்றாங்க. அவங்களோட மேல் படிப்பை அந்த யூனிவர்சிட்டியில கண்டினியூ பண்றாங்க. சில வருடங்கள் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அதே மிசோரியில அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அப்படி வேலைக்கு ஜாயின் பண்ண இடத்துல இவங்களுக்கு ஜூனியரா ஒரு நபர் ஜாயின் பண்றாரு. அவரோட பேரு ஜோ. அந்த ஜோ படிச்சிட்டு இருக்காரு. படிச்சிட்டு இருக்கும்போது பேரலா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்குள்ளேயும் காதல் ஏற்படுது. 2017 அவங்களோட காதல் ரொம்ப தீவிரமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாசங்கள் தொடர்ந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜோ தான் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த மென்கிஜிங்கிற பெண்மணியும் அவரோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க சைனாவை சேர்ந்தவங்க, இவர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ இவர் எப்போ ப்ரொப்போஸ் பண்ணாரோ அடுத்த 2 மாசத்துக்குள்ளேயே இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ மென்கிஜியோட நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இங்க பாரு, நீ வெளியூர்ல இருந்து இங்க படிக்கிறக்கா வந்திருக்க, இங்க ஒருத்தரை மீட் பண்ண அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவங்க கூட லிவிங் டுகெதர்ல இருந்து அவன் எப்படிப்பட்ட நபர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு அவன் ப்ரொப்போஸ் பண்ண உடனே நீ திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டங்க மாதிரி கேட்குறாங்க. நீ ஏதோ ரொம்ப அவசரப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு அவங்க சொன்னா கூட மென்கிஜி என்ன சொல்றாங்கன்னா, நான் 15 மாசம் அவங்களோட பழகியிருக்கேன், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அது போக இப்போ எனக்கு அமெரிக்காவில் இருக்கிற விசாவும் முடிவுக்கு வருது. 1 மாசத்துக்குள்ள நான் விசாவை ரினியூல் பண்ணி ஆகணும். அது என்னால முடியாது. எப்படி இவனை தான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ நான் உடனே திருமணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சிட்டிசன்ஷிப்பும் கிடைச்சிடும். எனக்கு அமெரிக்காலே எனக்கு பிடிச்ச நபர் கூடயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன். அதுக்காண்டி தான் உடனே நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி இவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, எனிவே வாட் எவர் இட் இஸ், நல்ல சந்தோஷமா வாழுங்கிற மாதிரி வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. இந்த தம்பதிகளும் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி அமெரிக்கால தங்களோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 மாசம் இந்த தம்பதிகளோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் 2017 இறுதியில இவங்களுக்கு திருமணமான 5 மாசம் கழிச்சு மென்கிஜிங்கிற இந்த பெண்மணி கர்ப்பமாகறாங்க. ஸோ இதுவரைக்கும் மென்கிஜி மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கணவர் ஜோங்கிறவர் படிச்சுட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இவங்க வேலை பார்க்கறதுனால அவர் என்ன பண்ணாரு, வேலையை விட்டுட்டு படிப்பை தொடர்ந்துட்டு இருந்தாரு. ஸோ திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மென்கிஜி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால அவங்க கணவர் படிப்பை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஸோ 2018 கரெக்டா இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ அவங்க கணவர் படிப்பை முடிக்கிறாரு. இப்போ மென்கிஜி என்ன முடிவுக்கு வராங்கன்னா, நான் குழந்தைய வீட்டில் பார்த்துட்டு ஒரு நல்ல அம்மாவா இருக்க ஆசைப்படுறேன், நீங்க வேலைக்கு போகுங்கிற மாதிரி அவங்க கணவர் ஜோவை வேலைக்கு அனுப்புறாங்க. இவங்க வீட்டில் தன்னோட குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. இந்த டயத்தில் சைனால இருக்கிற தன்னோட சொந்த அம்மா அப்பா கூட அடிக்கடி பேசிப்பாங்க. சைனால ஒரு முறை எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மெத்தட் மாதிரி தான். இப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடந்து குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 days அந்த பொண்ணோட அம்மா கூட இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. இது சைனால ஒரு வழக்கமா இருந்திருக்கு. இப்போ நம்ம ஊர்லயும் அதே மாதிரி தான். எப்படி இந்த குழந்தை எங்க பிறக்கும், அந்த பொண்ணோட அம்மா வீட்டில் தான் பிறக்கும். ஒரு 6-7 மாசம் சொந்த அம்மா வீட்டில் இருந்துட்டு தான் இந்த பெண் தன்னோட கணவர் வீட்டுக்கு வருவாங்க. பட் இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்மணி சைனாவை சேர்ந்தவங்க, இப்போ மிசோரியில் இருக்காங்க. ஸோ அதனால இந்த மென்கிஜி என்ன பண்றாங்க, சைனால இருக்க தன்னோட அம்மாவை யூஎஸ்க்கு வர சொல்றாங்க. ஒரு 100 நாள் என் கூட இரு, இந்த குழந்தைய ஓரளவுக்கு நான் வளர்க்குற அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. அவங்க அம்மாவும் வர்றாங்க. ஸோ அவங்க அம்மாவும் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் சுத்தமா பிடிக்கல. அதுவும் இந்த ஜோக்கு தன்னோட மாமியார் இங்க இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல. ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் தப்பா இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க கல்ச்சர் வேற, சைனால இருக்க கல்ச்சர் வேற, அமெரிக்கால இருக்க கல்ச்சர் வேற. அது இவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அந்த மாமியார் பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் கூட இவருக்கு அளவுக்கு அதிகமான எரிச்சல் உணர்வையும் கோப உணர்வையும் உண்டு பண்ணுது.
அடிக்கடி இதனால சண்டை வருது மாமியாருக்கும் மருமகனுக்கும். அப்ப கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை வருது. ஒரு நாள் இந்த மாமியார் கிச்சன்ல காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சாப்பிங் போர்டை வச்சு. என்னமா இது ஒரு சாப்பிங் போர்டை இப்படியா யூஸ் பண்றது, தப்பா யூஸ் பண்றீங்களேன்னு தன்னோட மாமியாரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடாரு. அப்போ மாமியாருக்கும் மருமகனுக்கும் பயங்கர சண்டை வந்துருது. அப்ப அந்த மருமகன் என்ன சொல்றாரு, இந்த மாமியார் என்னோட வீட்டுல இருக்கவே கூடாது, உடனே கிளம்பி போங்க, இனிமேல் இந்த அமெரிக்கா பக்கமே வரக்கூடாதுங்கிற மாதிரி கடுமையான சண்டை வருது. ஸோ இந்த மாமியார் மருமகன் போடுற சண்டையில இடையில இவங்க மனைவி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அப்போ அவங்க மாமியார் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப விட்டுட்டு போனா 100 நாள் கூட ஆகல, தன்னோட பொண்ணு அந்த சின்ன குழந்தைய வச்சு கஷ்டப்படுவானே, தன்னோட மருமகன் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் ஏதாவது தவறு பண்ணிதான் மன்னிச்சிருக்கேன், ஒரு 100 நாள் இந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் நான் போயிடுறேங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கிறாங்க. அவனும் என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போறான். பட் அப்படி இருந்தாலும் அடிக்கடி அவங்க மாமியார் காது கேட்கிற மாதிரி அறிவே இல்லையா, மூளையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்ட வேண்டியது. ஸோ இவனோட பிஹேவியர் இப்படி இருந்துட்டு இருக்கு. தன்னோட மகளுக்காகவும் தன்னோட பேத்திக்காகவும் அந்த பெண்மணி பொறுத்துட்டு இருக்காங்க. இப்படியே 100 நாள் பல்ல கடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் கொஞ்சம் ஓரளவு தலை நிற்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா திரும்ப சைனாக்கே போயிடறாங்க. போதும்பா சாமி, இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு அவங்க சைனாக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மென்கிஜிக்கு என்ன ஆகுதுன்னா, 100 நாள் தன்னோட அம்மா கூட இருந்துட்டாங்க. இப்போ தன்னோட அம்மா திரும்ப சைனாக்கு கிளம்பி போனது அவங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உண்டு பண்ணுது. அந்த வெற்றிடம் ஏன் ஏற்படுதுன்னா, அவங்க கணவர் சரியா கவனிக்கல, மனைவியும் சரியா கவனிக்கல, குழந்தையும் சரியா கவனிக்கல. தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண நபர் வேற, இப்போ அவரோட பிஹேவியர் வேற, முற்றிலும் முரண்பாடா இருக்கேங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோடையும் தான் ஜோ கூட மென்கிஜி வாழ்ந்துட்டு இருக்காங்க. காதலிக்கும் போது பயங்கரமா அஃபெக்ஷனா இருப்பான், நல்லா கேர் பண்ணிப்பான். இப்போ என்னடா குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட சுத்தமா கண்டுக்கல, சரி கவனிக்கல, கேர் பண்ணிக்கல ஒண்ணு. அதையெல்லாம் தாண்டி இவங்களை உடல் ரீதியாகவும் துன்புறுத்துறது, மன ரீதியாகவும் துன்புறுத்துறது. அவங்கள நிலா உனக்கு அறிவு இருக்கா, பேசாம கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுது. சில சமயம் அவங்கள உடல் ரீதியாகவும் துன்புறுத்துற மாதிரி இருக்கு. இப்படியே இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டத்தோட தான் நகர்ந்துட்டு இருக்கு. இப்படி சில நாட்கள் உருண்டோடி போது இந்த டயத்துல இவங்க என்னதான் தன்னோட கணவர் கூட கஷ்டப்பட்டா கூட அவங்க அம்மா கிட்ட ரெகுலரா பேசிடுவாங்க, சைனால இருக்கிற தன்னோட அம்மா கிட்ட. இந்த டயத்துல அக்டோபர் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சுத்தமா பேசல, 2 நாள் முழுசா பேசல. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 2019ஆம் வருஷத்துல இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பேசல. அப்ப சைனால இருக்க அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வருது. மருமகனுக்கும் மாமியாருக்கும் சுத்தமா ஒத்து வராது. அப்ப மருமகனுக்கு ஃபோன் பண்ணா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்ப இதே மிசோரியில அந்த சைனால இருக்கிற தம்பதிகளுக்கு சில கசின் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மென்கிஜியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணை 2 நாளா தொடர்பு கொள்ள முடியல, நீங்க அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்கங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கசினும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2019ஆம் வருஷம் சாயங்காலம் வர்றாங்க. வந்து அந்த வீட்டை கதவை தட்டுறாங்க. அப்போ இந்த ஜோ கதவை திறக்கிறாரு. வீட்டுக்குள்ள அவங்களோட சின்ன 1 வயசு குழந்தை இருக்கு. அப்போ அந்த கசின் கேட்குறாங்க, நாங்கள் மென்கிஜியை பார்க்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க நேத்தே வீட்டை விட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்கங்கிறீங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை அவங்க போனாங்க, நேற்று கோச்சிட்டு போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்ப தெரியாதுன்னா அப்படியே விட்டுருவீங்களா, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களான்னு இவங்க சொந்தக்காரங்க கேட்கறாங்க. சைனால இருந்து அந்த பொண்ணோட அம்மா கொடுத்த அழுத்தம் காரணமா வேற வழியே இல்லாம இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2019ஆம் வருஷம் சாயங்காலம் 6 மணிக்கு 311ங்கிற ஒரு நான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த 311ங்கிறது ஒரு எமர்ஜென்சி இல்லாத விஷயத்துக்கு உதவி கேட்கறது. எமர்ஜென்சியான விஷயத்துக்கு உதவி கேட்கறதுக்கு எந்த நம்பர் அமெரிக்கால 911. இதுவே எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்தது. என்னடா பொண்டாட்டியை காணுங்களா, இவன் 311க்கு கால் பண்ணி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றானுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு 311 கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. போலீஸ் வர்றாங்க. இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, சரி என்ன நடந்ததுங்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கும் என்னோட மனைவிக்கு கொஞ்ச நாள் பிரச்சனை இருந்தது உண்மைதான் சார். அப்போ அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, என்னோட மனைவி சைனால இருக்கிற ஒரு நபர்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய இன்டிமசியான விஷயங்கள் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரியாம இன்னொரு நபர் கூட சேட்ல தொடர்புல இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதுல எனக்கும் என்னோட மனைவிக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ என்னோட மனைவி பயங்கரமா சண்டை போட்டுட்டு போய் படுத்துட்டாங்க சார். ஸோ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நான் காலையில் எழுந்து பார்த்தா
அந்த பொண்ணு இல்லை, வீட்டில் பெட்ரூமில் என்னோட மனைவி இல்லை. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க சண்டை போடும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் சைனாவில் இருக்க அந்த நபர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கலை, நான் அவங்க கூட தான் வாழ போகிறேங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ மறுநாள் காலையில் கிளம்பி போனதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக என்னையும் என்னோட குழந்தையும் அனாதையை விட்டுட்டு என்னோட மனைவி ஓடி போயிட்டாங்க சார். இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஜெனரல் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணவன மனைவியை மீடியாவில் போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஓடி போயிட்டேமா, திரும்ப வந்துரு, நாங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்றோங்கிற மாதிரி. இந்த கணவர் ஜோவும் மீடியா முன்னாடி அழுகிறாரு, நீ எங்க போனாலும் திரும்ப வந்துரு, உன்னோட குழந்தையை நானும் உன்னை மிஸ் பண்றோங்கிற மாதிரி இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பட் இவர் கொடுக்குற இந்த மீடியா ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துகிட்ட விதத்தையும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது. அதுக்குரிய காரணம் ரெண்டு விஷயம் மெயினா இருக்கு. போலீஸ் அவரை விசாரணை பண்ணும்போது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சரி நீங்க 9ஆம் தேதி காலைல எழுந்து பார்த்தீங்க, உங்க மனைவி வீட்டில் இல்லை, அப்பயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல, அவங்க குடும்ப உறவுகள் வந்து கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க, அப்போ 9ஆம் தேதி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மனைவி ஓடி போயிட்டா, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அதனால என்னோட குழந்தை கூட எங்கேயாவது ஹைக்கிங் போலான்னு பக்கத்தில் இருக்க நிறைய ஏரியால எங்க ஹைக்கிங் போலாங்கிறக்காண்டி சில ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்னோட குழந்தையோட முழு நாளும் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. மேலும் இவங்க வீட்டில் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது காணாம போன மென்கிஜியோட கார் கீ இருக்கு, அவங்களோட செல்போன் இருக்கு. இது ரெண்டுமே அவங்களுக்கு சொந்தமான பொருள் வீட்டில் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் மனைவி காணாம போயிட்டா, என்னதான் இன்னொருத்தன் கூட ஓடி போயிருந்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. தன்னோட மனைவி காணாம போனதை பத்தி கூட கவலைப்படாம ஹைக்கிங் எங்க போலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட 1 வயசு குழந்தையோட ஒரு நாள் ஃபுல்லா இவர் ஊரை சுத்திட்டு இருந்தேன்னு சொன்னது. இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த கணவர் மேல போலீஸுக்கு சந்தேகம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, சரி ஓகே, இவங்க இன்னொரு நபர் கூட ஓடி போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திரும்ப வந்தா என்ன பண்ணணும், ஒன்னு இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க கணவருக்கு, பட் போனை வச்சுட்டு போயிட்டாங்க, ஸோ கம்யூனிகேட் பண்ண முடியாது. சரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும், வீட்டு கீயும் இவங்ககிட்ட இருக்கு, கார் கீயும் இருக்கு, ஸோ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, இவங்க கணவர் தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் அதை பத்தி எதுவுமே இவருக்கு கவலை இல்லை. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வீட்டில் இன்னும் செக் பண்ணும்போது இந்த மென்கிஜியோட பாஸ்போர்ட், விசா எல்லா டாக்குமெண்ட்டையும் வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க சைனா கூட ஒரு காதலரை பார்க்கறதுக்கு தான் ஓடி போயிட்டாங்கன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பட் பாஸ்போர்ட் இங்க வச்சுட்டா அவங்க எப்படி அமெரிக்கால இருந்து சைனாக்கு போக முடியும்? இப்படி பல விஷயங்கள் கணவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால இந்த மென்கிஜியோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி மென்கிஜியோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மென்கிஜி எங்க தான் போனாங்க, உயிரோட இருக்காங்களா, கொலை செய்யப்பட்டாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான ஃபாரன்சிக் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த மென்கிஜிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்டும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ நீங்க என்ன பிஸியா வீடியோ பார்த்தா கூட எனக்காக 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. போலீஸுக்கு என்னதான் ஜோங்கிற அந்த கணவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல சின்ன சந்தேகம் இருந்தா கூட அவங்க மனைவியோட டிஸ்அப்பியரன்ஸ்க்கும் இவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி எந்தவித ஆதாரமும் இல்ல. இப்போ அவரோட செல்போனை வாங்கி செக் பண்றாங்க. இந்த ஜோவோட செல்போனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது சில சீக்ரெட் மெசேஜை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அவருக்கும் அவங்க மனைவிக்கும் நடந்த கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி 2-3 மெசேஜஸ் கேட்கறாங்க. அதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஜோ தன்னோட மனைவியோட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. அதுல என்ன பேசுறாருன்னா, உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ எனக்கு உன் கூட இருக்கிறதுல சுத்தமா பிடிக்கல, உன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே எனக்கு பிடிக்கல, சீக்கிரமா இந்த உறவை நம்ம முறிச்சுப்போம், எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா, நீ என்ன நம்பி தான் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆனேல, இப்போ நான் உன்னை பிரிய போறேன், டிவோர்ஸ் வாங்க போறேன், நீ திரும்ப சைனாக்கே ஓடிப்போ, உன்னை அந்த ஊருக்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மெசேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல
இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு கணவர் தன்னோட மனைவி மேல எவ்வளவு வெறுப்புணர்ச்சி இருந்தா இந்த மாதிரிலாம் ஒரு பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறத அவரோட செல்போன் ரெக்கார்ட் மூலமாவே கண்டுபிடிக்கிறாங்க. இது போலீஸுக்கு மேலும் மேலும் சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. ரெண்டாவது, இவரோட வீட்டை பார்க்கும்போது அவர் ஒரு டைரி வச்சிருக்காரு. அந்த டைரியில என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, போலீஸ் தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னை விசாரிக்க வருவாங்க. அப்படி விசாரிக்கும் போது போலீஸ் கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறத நல்லா திங்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக யூஸ் பண்ணியிருக்காருன்னா, தன்னோட மனைவி எந்த இடத்துலையும் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. என்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க, உயிரோட வந்துருவாங்க, நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் தன்னோட மனைவி இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை போலீஸ் கிட்ட விதைக்கணும். வாய் தவறி எந்த விதமான தவறான ஒரு வார்த்தையும் விட்டுறக்கூடாது. அதாவது தன்னோட மனைவி உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸை எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்கூடாதுங்கிறதுல கவனமா அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த வாய்ஸ் மெசேஜ் அவர் எழுதின கைப்பட எழுதின அந்த ஸ்கிரிப்டை வச்சு இவர் மேல ஒரு தப்பு இருக்குன்னு தெரியுது. பட் அவரை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விழி பிதுங்கி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஜோவை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அதாவது சைனால இருக்கிற காணாம போன மென்கிஜியோட அம்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி ஒன்று சொல்றாங்க. சார், இவனால தான் என்னோட பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு, அது தெரியுது எனக்கு. பட் இவன் என்னோட பொண்ணு அவன் கூட இருக்கும் போதே என் பொண்ணை மட்டுமல்ல என்னோட பேத்தி ஒரு வயசு குழந்தைய அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான் சார். ஈவன் என்னோட பெண்ணை உடல் ரீதியாக கொடுமைப்படுத்திருக்கான், பச்சிலம் குழந்தையும் உடல் ரீதியாக கொடுமைப்படுத்திருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் தன்னோட ஒரு வயசு குழந்தைய பயங்கரமாக கொடுமைப்படுத்திருக்கான். அதை இந்த மென்கிஜி ஃபோட்டோ எடுத்து சைனாவில் இருக்கிற தன்னோட அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை இவங்க மிசோரி போலீஸ் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த ஒரு வயசு குழந்தைய இந்த ஜோ கொடுமைப்படுத்தினா அப்படிங்கிறதுக்கு இப்போ தடயம் இருக்கிறதுனால என்னதான் மென்கிஜியோட வழக்கில் இந்த ஜோவை அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட அவன் தன்னோட குழந்தைய கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற வழக்கில் இப்போ மிசோரி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதம் 25 2019 வருஷம் சைனாவில் இருக்கிற மென்கிஜியோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவனோட வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட் கிடைக்குது. இப்போ அந்த சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அவனோட வீடை ஃபுல்லாக தேடும்போது அவனோட பழைய ஷூஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சேறு இருக்குது. அதை பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு போலீஸ்க்கு ஒரு ஐடியா வருது. அவன் என்ன சொன்னான், எப்போ தன்னோட மனைவி காணாமல் போனாங்களோ அந்த 9ஆம் தேதி காலையில் நான் என் குழந்தையோட எங்கே ஹைக்கிங் போகலான்னு ஒரு சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தேங்கிற மாதிரி சொன்னான். ஸோ போலீஸோட அனுமானம் என்னன்னா, இவன் ஒருவேளை அந்த மென்கிஜியை கொலை பண்ணி அவங்க உடலை ஒரு இடத்துல தூக்கி போகிறதுக்கு போகிறப்போ இந்த ஷூவை யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ அதில் சேறு ஒட்டியிருக்கு. மேபி ஃபியூச்சரில் இது தங்களுக்கு உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தடயமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அவன் கடைசியாக 9ஆம் தேதி பயன்படுத்துகிற அந்த ஷூருக்கு கீழே நிறைய சேறு இருக்கு. அதை ஒரு முக்கியமான தடயமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மென்கிஜி காணாமல் போயிட்டாங்க, இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ அந்த ஒரு வயசு குழந்தைக்கு யார் கஸ்டடி கொடுக்கறதுன்னு ரெண்டு பிரச்சனை வருது. சைனாவில் இருக்கிற மென்கிஜியோட அம்மா அப்பா சொல்றாங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுக்கறேன்னு. பட் மிசோரியில் இருக்க இந்த ஜோவோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா குழந்தைய எங்க கிட்ட கஸ்டடி கொடுக்கணுங்கிற மாதிரி. ஸோ இந்த கஸ்டடி பேட்டிலும் போயிட்டு இருக்கு. அதுல நீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்கு சின்ன வயசு தான், இதால இப்போ சைனாக்கு டிராவல் பண்ற சூழ்நிலை இல்லை, அதனால இந்த குழந்தை டிராவல் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ஜோவோட அம்மா அப்பா கிட்ட இருக்கட்டும். பட் இந்த மீன் டைம் சைனாவில் இருக்கிற மென்கிஜியோட அம்மா அப்பா இங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு போகலாம். ஒன்ஸ் இந்த குழந்தை டிராவல் பண்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் சைனாக்கும் போயிட்டு வரலாம், தன்னோட அம்மாவோட கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கலாம், இங்க மிசோரியில் இருக்கிற தன்னோட அப்பாவோட அம்மா அப்பா கிட்டையும் வந்துக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஸ்பிளிட் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வயசு ஆனாங்கிற குழந்தைக்கு ஸ்பிளிட் கஸ்டடி கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜோவா போலீஸ் என்னதான் அவன் குழந்தையை கொடுமைப்படுத்தினா அப்படிங்கிற வழக்கில் அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட போலீஸோட பிரதான நோக்கம் என்னன்னா, மென்கிஜி இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான், அந்த கொலை வழக்கை இவன் மேல பதிவு பண்ணணுங்கிறதான் போலீஸோட பிரதான நோக்கம். பட் அதுக்கு உண்மையிலேயே அவங்க கொலை செய்யப்பட்டாங்களாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், இறந்த சடலம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த வழக்கை நிரூபிக்கிறது போலீஸுக்கு சேலஞ்சிங்கான விஷயம். இதுல மென்கிஜி உண்மையிலே கொலை செய்யப்பட்டாங்களாங்கிறதும் தெரியல, அவங்க உண்மையிலே கொலை செய்யப்பட்ட அந்த உடல் எங்க இருக்குங்கிறதையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் அப்படி இருந்தா கூட இவன் மேல ஃபைனலா போலீஸ் ஒரு
ஒரு கொலை வழக்கு பதிவு பண்றாங்க. நம்ம கிட்ட தான் நிறைய சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்குல்ல, அவன் ஒய்ஃபை இவன் நிறைய த்ரெட்டன் பண்ணி பேசியிருக்கான், நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கான், அதை வச்சு நம்ம ஒரு வழக்கு பதிவு பண்ணி பார்ப்போனே முதன்முறையா ஜோங்கிற இந்த நபர் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. ஸோ இந்த ஜோவோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இவனை அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே கோவிட் பேண்டமிக் வருது. அப்ப இந்த வழக்கோட விசாரணை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வருது. பட் அப்படி இருந்தா கூட போலீஸ் இந்த மென்கிஜியோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியா இந்த ஜோவோட செல்போன் சிக்னல் அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி எங்க இருந்தது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வீட்டுல இருந்து சில மைல் தொலைவில் லேமின்கிற ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவருக்கு பக்கத்துல மொத்தம் 30 நிமிடங்கள் இவனோட செல்போன் சிக்னல் லிங்க் ஆயிருக்கிறதுனால சோ போலீஸோட அனுமானம் என்னன்னா இவன் மென்கிஜியை கொலை பண்ணிட்டு இந்த லேமின்கிற ரிவர்ல தான் டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அந்த ரிவர்ல ஒரு உடம்பை டிஸ்போஸ் பண்ணா அது எங்க போய் கிடைக்கலாங்கிற மாதிரி நிறைய டைவர்ஸை போலீஸ் இன்வால்வ் பண்ணி அந்த ரிவரையை சல்லடை போட்டு எவ்வளவு முயற்சி பண்ணியும் தேடினா கூட இந்த மென்கிஜியோட உடலை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் இந்த மென்கிஜியோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு 2020ஆம் வருஷம் அந்த முழு வருடமும் போராடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கொலை செய்யப்பட்டாங்களான்னு தெரியல, உடலும் கிடைக்கல, எந்த விதமான டைரக்ட் எவிடன்ஸும் கிடையாது, எல்லாமே இன்டைரக்ட் எவிடன்ஸ் தான். அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கு, இவன் கைப்பட எழுதின அந்த ஒரு ஸ்கிரிப்ட், போலீஸ் கிட்ட எப்படி பேசணுங்கிற ஸ்கிரிப்ட், ஒட்டுமொத்தத்தில் எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாமா வேண்டாமா, அப்படி எடுத்துட்டு போலேன்னா இவனை கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரி, எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 2021ஆம் வருஷம் இவனோட வழக்க ட்ரையலுக்கு எடுத்துட்டு போகும்போது யாருமே எதிர்பார்க்காம இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழுது. மார்ச் மாசம் 2021ஆம் வருஷம் ராக் பிரிட்ஜ் மெமோரியல் ஸ்டேட் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்ல ஹைக்கிங் போறதுக்காக ஒரு நபர் போறாரு. ஜெனரல் அந்த மாதிரி பார்க்கில் ஹைக்கிங் போகிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை தாண்டி இவர் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ரோட்லேருந்து ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நார்மலாக ஹைக்கிங் போகிறவங்க இல்லாத பாதையில் சில ரிஸ்கியான பாதையில் இவர் ஹைக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படி ஹைக்கிங் போகும்போது ஒரு இடத்துல இப்படி சன்லைட் படுது ஒரு புதருக்குள்ள. அந்த சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு பயங்கரமாக பிரதிபலிக்குது. ஒரு கண்ணாடியில் சன்லைட் பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. என்னடா இது, இந்த இடத்துல யாரா வந்து எந்த ஆப்ஜெக்டை போட்டு போயிருப்பாங்கன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட பர்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு கண்ணாடியில தான் சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த பர்ஸ் எடுத்தீங்கன்னா ஷேலோ கிரேவ்னு சொல்லுவாங்க, ஒரு சில அடி 1 or 2 feet குழி தோண்டி அதை புதைச்சி வச்சிருக்காங்க. இதை யாரா இங்க புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்ஸை தோண்டி பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணுக்கு சொந்தமான சில பொருட்கள் வருது. அதாவது அந்த பெண் கடைசியை போட்டிருந்த செருப்பு, அந்த பொண்ணோட சில ஹேண்ட்பேக், மேக்கப் ஐட்டம், பல ஐட்டங்கள் வருது. தோண்ட தோண்ட அப்படி மெதுவா தோண்ட பிளாங்கிக்ஸ் மட்டுமல்ல, ஃபைனலா டீகம்போஸ் ஆன ஒரு மனிதனோட ஸ்கல் மண்டையோட கண்டுபிடிக்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகியிருக்கிற ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு. பதட்டமான அந்த நபர் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. அடுத்து போலீஸ் வந்து அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சனல் ஐட்டத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது சந்தேகமே கிடையாது, 17 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போன மென்கிஜியோட உடலுங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் அந்த டீகம்போஸ் ஆன உடலையும் அதோட எலும்புகளையும் எடுத்து ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் அதை பிரேத பரிசோதனை பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க கண்டிப்பா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்களோட இடுப்பு எலும்புல 4 இடங்கள்ல கடுமையான முறிவு ஏற்படுத்திருக்கு. அது வந்து ஒரு கடுமையான போராட்டத்தில் அவங்க இறுதி நேரத்தில் அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியுது. தட் மீன்ஸ் யாரோ ஒரு நபர் அவங்க கிட்ட ரொம்ப கொடுமையாக நடந்து அவங்களோட இடுப்பு எலும்பை உடைச்சிருக்காங்கன்னு தெரியுது. அது போக தலையிலையும் நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு, பிளட் ஃபோர்ஸ் ட்ராமா. இந்த 2 எலும்பு முறிவுகளையும் வச்சு பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ இப்போ இந்த மென்கிஜியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி சைனாவில் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லப்படுது. அவங்களும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு சின்ன மன ஆறுதலை கொடுத்துருக்கு, தன்னோட மகளுக்கு உண்மையிலேயே என்ன நிகழ்ந்திருக்குன்னு. இப்போ ஜெயிலில் இருக்கிற அவங்க கணவருக்கு தகவல் சொல்லப்படுது. அவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. என்னோட மனைவி உயிரோட இருக்கா நினைச்சிட்டு இருந்தேன், அவ யார் கூட ஓடி போனாலும் எங்கேயோ சந்தோஷமா இருக்கா நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி யாரோ என்னோட மனைவியை கொலை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி ஜெயிலில் அழுகிறாரு. இவன் என்னதான் ஜெயிலில் இப்படி நாடகம் போட்டா கூட போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இவன் தான் கொலை பண்ணிருப்பான. அதுக்குரிய காரணம் என்னன்னா,
இவங்க உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு பக்கத்துல தான் லேமின்கிற அந்த ரிவர் இருக்கு. இவனோட செல்போன் சிக்னலை கடைசியா செக் பண்ணி பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி கரெக்டா 30 மினிட்ஸ் இவன் அந்த ரிவருக்கு பக்கத்துல இருந்த மாதிரி காட்டுது. தட் மீன்ஸ் அந்த ரிவரும் இந்த கிரைம் சீனும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இவன் தான் இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது போலீஸுக்கு உறுதியா தெரியுது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 கிரைம் சீன் இருக்கு. ஒன்னு எந்த இடத்துல வச்சு மென்கிஜி கொலை செய்யப்பட்டாங்க, ரெண்டாவது எந்த இடத்துல அவங்க உடல் வந்து டிஸ்போஸ் செய்யப்பட்டது. எங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். பட் இவன் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா பக்காவா கிளீன் பண்ணிருக்கான். ஸோ அந்த வீட்டுக்குள்ள வச்சு இவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியல. அப்போ 2வது கிரைம் சீன்ல இவன் இருந்தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டா இவன் தான் அந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். பட் எப்படி இவன் அந்த 9ஆம் தேதி இந்த பார்க்கில் இந்த கிரைம் சீன்ல இருந்தாங்கிறத நிரூபிக்கணுங்கிற மாதிரி போலீஸ் பல விதமா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த பெண்ணோட உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை சுத்தி நிறைய ஜூனிபர் ட்ரீங்கிற ஒரு வகையான மரங்கள் இருக்கு. நல்ல அடர்ந்த கிளைகளை கொண்ட மரங்கள். அப்படிப்பட்ட மரங்களை பார்க்கும்போது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்க்கு ஒரு ஐடியா வருது. அவர் நிறைய ஃபாரன்சிக் கேஸை படிச்சு பார்த்துருக்காரு. அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி டிஎன்ஏ யூனிக்கா இருக்கோ, ஒவ்வொரு மனுஷனோட ரத்தத்துல இருந்து டிஎன்ஏ எப்படி யூனிக்கா இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் யூனிக்கான ஒரு டிஎன்ஏ இருக்கும். பிகாஸ் மரம்ங்கிறது உயிருள்ள ஒரு பொருள், கண்டிப்பா அதுக்கும் டிஎன்ஏ இருக்குங்கிற மாதிரி அவர் நிறைய கேஸ் பார்த்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துப்போம், 2-3 ஜூனிபர் ட்ரீ இருக்கு. அந்த 2-3 ஜூனிபர் ட்ரீலேருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தால் டிஎன்ஏ சாம்பிள் வேற இருக்கும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஜூனிபர் ட்ரீக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கும். அப்போ போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இவனோட வீட்டை இனிஷியலாக சோதனை போடும்போது இவன் ஹைக்கிங் போகிறேன்னு சொல்லி போனேன்னா என்ன சொன்னான், என் மனைவி காணாமல் போயிட்டாங்க, நான் என்னோட குழந்தையோட எங்கே ஹைக்கிங் போகலான்னு பிளேஸை சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னான். அப்போ தான் அந்த ஷூவை போட்டு போயிருக்கான், கீழே நிறைய சேறு ஒட்டிருக்கு. அதை வந்து எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த டிடெக்டிவ்க்கு என்ன ஐடியா வருதுன்னா, அந்த ஷூக்கு கீழே இருக்கிற அந்த மண் சேரோட சாம்பிளை எடுத்து அதுக்கு உள்ள டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவன் அந்த கிரைம் சீனில் இருந்தானா, பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கும், அதில் இருக்க கிளைகள் இலைகள் கீழே விழுந்திருக்கும், அதை இவன் மிதிச்சிருப்பான், அந்த சேத்துக்குள்ள நிறைய டெப்ரிஸ் இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவன் அந்த கிரைம் சீன்ல இருந்தா அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியுமாங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஐடியா வருது. அவர் நிறைய எக்ஸ்பர்ட்டை போய் கன்சல்ட் பண்றாரு. அப்போ அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கு. பட் இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, அவனோட ஷூக்கு கீழே சேர் இருக்கு. அந்த சேருக்குள்ள கண்டிப்பா அந்த ஏரியாவில் நிறைய ஜூனிபர் ட்ரீ இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு நீடிலாவது அந்த சேத்துக்குள்ள இருந்திருக்கும், அது அவன் ஷூல வந்திருக்கும். பட் அது 2-3 வருஷம் ஆச்சு, கண்டிப்பா அந்த டிஎன்ஏ வந்து கண்டாமினேட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. மேபி நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷூஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்க அந்த சேர் இருக்குல்ல, நல்லா காஞ்சு போய் மண்ணா இருக்கு. அதுக்குள்ள பார்க்கும்போது நிறைய தாவரங்களோட டெப்ரிஸ் அதுல ஒட்டிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது ஃபைனலாக ஒரு ஜூனிபர் ட்ரீலேருந்து வந்த நீடில்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. லக்கிலி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட டிஎன்ஏவை சயின்டிஸ்டால எடுக்க முடியுது. ஸோ ஃபைனலாக அந்த ஜூனிபர் ட்ரீயோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தட் மீன்ஸ் இவனோட ஷூக்கு கீழே இருந்த மண்ணுக்குள்ள இருந்த அந்த ஜூனிபர் ட்ரீலேருந்து வந்த நீடில்ஸ்லேருந்து டிஎன்ஏ இருக்கு. இப்போ இதை எதோட ஒப்பிட்டு பார்க்கணும், கிரைம் சீனில் இருக்க ஜூனிபர் ட்ரீயோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்த்து மேட்ச் ஆச்சுன்னா இவன் அந்த கிரைம் சீன்ல இருந்தான்னு சொல்லலாம். இவன் நான் வந்து ஹைக்கிங் போனேன் அதனால அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹைக்கிங் போற இடத்துல இருந்து முற்றிலும் வித்தியாசமானது. 1.5 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல இருக்கு. இந்த பக்கம் யாருமே ஹைக்கிங் போக மாட்டாங்க. முதல் டைம் ஹைக்கிங் போன நபர் தான் அந்த உடலை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிரைம் சீனுக்கு போறாங்க. எங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஜூனிபர் ட்ரீ இருக்கு. ஒவ்வொரு ஜூனிபர் ட்ரீல இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. அந்த டிஎன்ஏவை இவனோட ஷூக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்ட ஜூனிபர் ட்ரீல இருக்க டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்த்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீயோட கம்பேர் பண்றாங்க, மேட்ச் ஆகல. ரெண்டாவது கம்பேர் பண்றாங்க, மேட்ச் ஆகல. மூணாவது ட்ரீயோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, மேட்ச் ஆகல. இப்படி ஒன்னா டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபைனலா ஒரு 7வது ட்ரீயோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன் கண்டிப்பா அந்த ஜூனிபர் ட்ரீ இருந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கான். அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஜூனிபர் ட்ரீலேருந்து வந்த சின்ன சின்ன கிளைகள் சேத்துக்குள்ள விழுந்திருக்கு. இவன் ஷூவை போட்டு அந்த சேரை மிதிக்கும் போது அந்த ஜூனிபர் ட்ரீயோட நீடில் சேரோட சேர்ந்து இவனோட ஷூல ஒட்டியிருக்கு. அதனால தான் இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு. ஸோ சந்தேகமே கிடையாது, அந்த இடத்துல மென்கிஜியோட உடலை டிஸ்போஸ் பண்ணது ஜோங்கிற இந்த நபர் தான் அப்படிங்கிறது
இந்த ஜூனிபர் ட்ரீலேருந்து வந்த டிஎன்ஏ மூலமா உறுதி செய்யப்படுது. ஜென்ரலா நம்ம ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கும் போது அவன் வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு தியரி சொல்லிட்டே இருப்பான். இப்போ ஏதாவது ஒரு எவிடன்ஸை வச்சு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சொல்லுவான், இப்போ ஒரு கிரைம் நடந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரைம் சீன்லேயே நான் இல்லைம்மா. அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பாருப்பா கிரைம் சீனில் ஒரு பிளட் இருந்தது, உன் டிஎன்ஏ இருந்துச்சு, இப்போ நீ கிரைம் சீனில் இருந்திருக்கேன்னு தெரியுது, இப்போ உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா அவன் டக்குன்னு ஸ்டோரியை மாற்றுவான். அதே மாதிரி தான் இவங்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா உன் ஒய்ஃபோட உடலை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த இடத்துல நீ இருந்தங்கிறத நாங்கள் டிஎன்ஏ உதவியோட நிரூபிச்சிருக்கோம், இப்போ சொல்லி என்ன நடந்துச்சுன்னு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்டோரியை மாற்றுறான். சரி ஓகே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னோட ஒய்ஃப் மரணம் அடைஞ்சது உண்மைதான், பட் அது வந்து பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலை கிடையாது, அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி என்ன நடந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணுங்கிறாங்க. அதாவது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்போ இந்த பிரச்சனையில் இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மென்கிஜி ஒரு ரேண்டமாக சைனாவில் இருக்க ஒரு நபர் கூட சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நபர் கூட சேட் பண்ணுறது அவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலேருந்து, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு முகம் தெரியாத ஒரு நபர் கூட பேசுறது ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்துருக்கு. பட் சைனாவில் இருக்க ஒருத்தங்க கூட தன்னோட மனைவி சேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த ஜோ கண்டுபிடிச்சிட்டார். ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே அன்னைக்கு 8ஆம் தேதி நைட்டு கடுமையான ஆர்குமெண்ட் ஏற்படுது. அப்போ கூட ஜோ என்ன பண்ணிருக்கான், சரி நீ என்னமோ பண்ணு, இப்போ நீ என் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுக்கு என் கூட வான்னு கூப்பிட்றான். இந்த பெண்ணு முடியாதுன்னு சொல்றாங்க, எனக்கு உங்ககிட்ட இருக்கவே பிடிக்கலங்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ இப்போ உனக்கு புதுசாக சைனாவில் ஒருத்தன் வந்துட்டா என்ன கழட்டி விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவன் என்னதான் தன்னோட மனைவி மேலே வெறுப்பு இருந்தால் கூட இவங்களை கூட வச்சே கொடுமைப்படுத்துறதா என்ஜாய் பண்ணியிருக்கான். இப்போ தன்னோட மனைவிக்கு இன்னொருத்தன் கூட சேட் பண்ணுறாங்கிறத இவனால் ஏற்றுக்க முடியல. அதுவும் இப்போ நான் உடல் ரீதியான தொடர்புக்கு கூப்பிட்றேன், அப்பையும் வர மாட்டேங்கிறேன்னு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அது பயங்கரமான சண்டையாக மாறுது. அப்போ என்ன பண்ணுறான், தன்னோட மனைவி இப்படி பிடிச்சி தள்ளி விடுறான். அப்போ கிச்சனில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி இருக்கும், அதுல இவங்க இடுப்புல ஒரு பட்டு இப்படி விழுகிறாங்க. அப்ப அவங்க இடுப்பு எலும்புல கடுமையான எலும்பு முறிவு ஏற்படுது. அவங்களால எந்திரிக்கவே முடியல. அப்பையும் அவங்க தலைமுடியை பிடிச்சி இப்படி தூக்கி திரும்பவும் அதே காங்கிரீட்ல வச்சு ஒரு அடி அடிக்கிறான். தலையில ஒரு பயங்கரமான அடி. அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுது, குழந்தை பெட்ரூம்ல அழுதுட்டு இருக்கு. இவன் குழந்தைய பார்க்கறதுக்காக போறான். அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த குழந்தையை சமாதானப்படுத்திட்டு திரும்ப கிச்சனில் வந்து பார்க்குறான், அவங்க மனைவி இல்லை. தட் மீன்ஸ் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சு எழுந்துடுறாங்க. அப்புறம் போய் பார்த்தா பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, காலைல எந்திரிச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவனும் பெட்டுக்கு போயிருக்கான். பட் 9ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணி இருக்கும், அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு இவன் எழுந்து பார்க்குறான். அவன் ஒய்ஃப் எந்திரிக்கவே இல்லை. அப்போ அந்த பெட்ரூமில் போய் பார்க்க விட்டு தான் தெரியுது அவங்க மனைவி மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு. ஸோ இவன் என்ன நினச்சிட்டான், ஓகே நேற்று தான் அடித்தோம், பட் கிச்சன்லேருந்து எந்திரிச்சிட்டாலே, ஒரு சாதாரண ஒரு சண்டைன்னு நினச்சோம், அவன் எந்திரிச்சு போயிட்டாலே, பட் பெட்டில் போய் இறந்து போயிட்டாளுங்கிறது இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சான். அதனால இப்போ போய் இதை போலீஸ் கிட்ட சொன்னால் தன்னை கொலைகாரன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இவங்க உடம்ப காரில் வச்சு இந்த மாதிரி இந்த பார்க்கில் போயிட்டு, அதாவது இந்த லேமிட் ரிவருக்கு பக்கத்தில் இருக்க அந்த நேஷனல் பார்க்கில் ஒரு இடத்துல, அந்த ஹைக்கிங் போகிற இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே போய் ஒரு 3 அடிக்கு குழி தோண்டி புதைச்சிட்டேன் சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறான். அமெரிக்காவில் சட்டத்திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் ஒரு கொலையை வந்து பிளான் பண்ணி பக்காவாக செய்கிறான்னா ப்ரீ மெடிடேட்டட் கொலைமாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி கொலை வழக்காக பதிவு பண்ணுவாங்க. அவன் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கு என்ன தண்டனை தருவாங்கன்னா, ஒன்று மரண தண்டனை தருவாங்க, இல்லை பரவாயில்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை தருவாங்க. இன்னொன்று வந்து மேன் ஸ்லாட்டர்னு ஒரு லா இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு கோபத்தில் அடிக்கிறான், இன்னொருத்தர் செத்து போயிடறானா, இவனை கொலை பண்ணணுன்ட்டு பிளானோட வரல, ஏதோ அந்த இடத்துல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. அதாவது பிளான் பண்ணி எதுவுமே செய்யப்படலைன்னா அது மேன் ஸ்லாட்டருங்கிற கீழே தான் வழக்கு பதிவு செய்வாங்க. அதுக்கு வந்து 2வது டிகிரி கொலை வழக்குமாங்க. அந்த 2வது டிகிரி அப்படின்னா ஒரு குறைவான தண்டனை கொடுப்பாங்க, அதே டயத்தில் பரோல்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தண்டனை குறைவு, ஒரு 10, 12, 15 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ இவனோட டிஃபென்ஸ் டீம் கோர்ட்டில் எப்படி வாதாடுறாங்கன்னா, சார் இவரை பொறுத்த வரைக்கும் மனைவியை கொலை பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், இவர் பிடிச்சி தள்ளி விட்டாரு, அவங்க மனைவி வந்து விழுந்துட்டாங்க. அப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு, சரி ஓகே இவங்களுக்கு ஏதோ விழுந்துட்டாங்க மயக்கம் ஆயிட்டாரு நினச்சாரு, அவங்க மனைவியே தான் எழுந்து போய் பெட்டில் படுத்திருக்காங்க, மறுநாள் காலையில் எழுந்திக்கல. ஸோ இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்டதில் இது ஒரு ஆக்சிடென்ட், இதை நீங்கள் ஒரு மேன் ஸ்லாட்டரில் தான் வழக்கு பதிவு செய்யுங்கிற மாதிரி இவனோட டிஃபென்ஸ் டீம் சொல்கிறாங்க. பட் இந்த ப்ராசிக்யூட்டர் எப்படி வாதாடுறாங்கன்னா,
உண்மையிலேயே அவங்க கிச்சனில் இவன் தள்ளி விட்டுருக்கான், கரெக்டு, இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் 2வது முறையாக தலையில் அடிச்சிருக்கான், தலையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. பட் அந்த இடத்துல அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. இவன் சொல்கிற மாதிரி இவங்க அப்படியே எழுந்து பெட்டில் போய் படுத்தாங்க, இவன் மறுநாள் கால் நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இவங்களோட காயத்தோட நேச்சரை வச்சு இவ்வளோ பெரிய எலும்பு முறிவு நிகழ்ந்திருக்குன்னா அவங்களே எழுந்திரிச்சு போய் பெட்டில் படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இவன் வந்து பிளான் பண்ணி தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான். இவன் அப்போ நினச்சா கூட அந்த மனைவியை காப்பாற்றிருக்க முடியும். அதாவது தலையில காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட இவன் 911 கால் பண்ணா அவங்கள காப்பாத்திருக்க முடியும். அவங்க வேணும்னே இறந்து போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். அதனால இதை நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரியில தான் பதிவு பண்ணணுங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் வந்து வாதாடுறாங்க. ஒரு நீண்ட வாதத்துக்கு அப்புறம் ஃபைனலா நீதிபதி என்ன மாதிரி தீர்ப்பு சொல்றாங்கன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியில் என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ மனைவி தள்ளி விட்டாரு, ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஸோ இது ஒரு ப்ரீ மெடிடேட்டட் கொலை கிடையாது. அதனால் நான் 2வது டிகிரியில் மேன்ஸ்லாட்டரில் ஜோ குற்றவாளிங்கிற மாதிரி நான் தீர்ப்பு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த தீர்ப்பில் அவர் வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. தீர்ப்பு குற்றவாளின்னு சொல்லியாச்சு, செகண்ட் டிகிரி. பட் எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னா 28 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அது என்ன பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா, இந்த பெண் மென்கேஜி இறந்து போகும்போது அவங்களுக்கு 28 வருடங்கள். ஸோ இந்த உலகத்தில் அவங்க எவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தாங்களோ அத்தனை வருடங்கள் நீ ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் தான் இந்த ஜோங்கிற நபருக்கு 28 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 28 வருடங்களுக்கு அப்புறம் அவனுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த 28 வருடங்களுக்கு அப்புறம் ஜோ வெளியிலேருந்து வரும்போது அவனுக்கு 60 வயசாயிரும். ஸோ இப்போ இவங்க குழந்தை ஆனாங்கிற அந்த குழந்தைக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. பட் ஏற்கனவே சைல்டு கஸ்டடியில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தை இந்த ஜோவோட அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல விவரம் தெரிகிற வரைக்கும் அமெரிக்காவில் வளரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைனாவில் இருக்கும். ஸோ இந்த 2 தாத்தா பாட்டிக்கிட்டையும் ஷேர் பண்ணி அந்த ஸ்பிளிட் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதே தீர்ப்பு தான் கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி இந்த சைல்டு கஸ்டடியில் திரும்பவும் அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறாங்க. உண்மையிலேயே போலீஸ் திறமையா அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணா எந்த கேஸையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தாவரங்களில் டிஎன்ஏ இருக்கா அப்படிங்கிறது நம்ம பாதி பேத்துக்கு தெரியாது. அப்படிப்பட்ட டிஎன்ஏ ஒரு மரத்திலிருந்து விழுந்திருக்கு, அது இவன் ஷூல ஒட்டி இருக்கு. அதை 3 வருடங்கள் கழிச்சு அந்த சாம்பிளை எடுத்து அந்த கிரைம் சீன்ல அந்த மரத்தோட டிஎன்ஏயோட ஒப்பிட்டு பார்த்து இவன் அந்த கிரைம் சீன்ல இருந்தான் அப்படிங்கிறத நிரூபிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உண்மையிலேயே வேற லெவல் ஃபாரன்சிக் ஒர்க். இந்த மாதிரி கேஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நம்ம ஹாசினி கேஸில் எடுத்துப்போம். அந்த ஹாசினி தஷ்வந்தோட வீட்டுக்குள்ளே இருந்தாங்கிறத போலீஸால் நிரூபிக்க முடியல. பட் இந்த கேஸில் என்னாச்சு, அதே மாதிரி தான் அந்த பெண் மென்கேஜி இந்த வீட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிக்க முடியல. அப்போ அடுத்து எங்கே பார்க்கணும், அந்த கிரைம் சீனில் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல அவங்க கணவர் இருந்தாங்கிறத நிரூபிச்சாங்களா. அதே மாதிரி தான் ஹாசினியோட உடல் எரிக்கப்பட்ட இடத்துல தஷ்வந்த் இருந்தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த இதை நிரூபிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒன்று கிரைம் நடந்த இடத்துல அவன் இல்லை, அதை நிரூபிக்க முடியல. பட் அட்லீஸ்ட் அவன் எந்த இடத்துல உடலை டிஸ்போஸ் பண்ணானோ அந்த இடத்துல இருந்தாங்கிறதையாவது நிரூபிச்சிருந்தா தண்டனை வாங்கி தர முடியும். ஸோ எந்த ஒரு கிரைம் சரி, இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னாலஜி வச்சு போலீஸ் திறமையா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணா கண்டிப்பா எந்த வழக்கையும் தீர்க்க முடியும். ஸோ இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸ்ல இருந்து, இந்த மென்கேஜியோட கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல இருக்கிற மாதிரி இந்த பெண் கொடுமை செய்யப்பட்ட மாதிரி எத்தனையோ பேர் கணவர்கிட்ட கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பட் உடனே பசங்களாம் கேட்குறாங்க, ஏன் ஒய்ஃப் என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு. அதாவது ஒரு வழக்கில் என்ன நடந்துச்சோ அதை எடுத்து தான் நான் எண்டில் பேச முடியும். இப்போ வந்துட்டு இல்லை பிரதர், நிறைய ஒய்ஃபு கூட கணவனை கொடுமைப்படுத்துறாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேச முடியும். இந்த கேஸில் ஒரு மனைவியை ஒரு கணவன் கொடுமைப்படுத்துகிறான். பட் ஜென்ரலாக அந்த கொடுமைங்கிறது பார்த்தீங்கன்னா 2 லெவலில் இருக்கும். ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கும், எமோஷனலாக இருக்கும். பட் எப்போ ஒரு கணவன் எமோஷனலாக கூட ஒரு மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னா ஒரு மனைவி வந்து பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இயர்லி ஷைன் இருக்குது பார்த்தீங்களா, ஏய் நீலாம் ஒரு பொண்ணா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படிங்கிற மாதிரி தரக்குறைவான வார்த்தையிலையோ, அவங்களோட தன்மானத்தை சீன்ற மாதிரியோ, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ எந்த கணவருக்கும் மனைவியை பேசுறதுக்கு உரிமை இல்லை, எந்த மனைவிக்கும் கணவரை பேசுறதுக்கு உரிமை இல்லை. இது ஏதோ ஒரு கோபத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சண்டையில் பேசினா பரவாயில்ல. அடிக்கடி இந்த மாதிரி தகாத வார்த்தைகளில் பேசி அவங்கள எமோஷனலாக துன்புறுத்துறது, உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இந்த மாதிரி ஒரு கணவர் தொடர்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நபர் கூட ஒரு பெண் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னோட வீட்டுக்கு முன்னாடி வேலை பார்த்த சில பேரோட பார்த்துருப்பேன். நல்லா இருப்பானுங்க அந்த கணவர், திடீர்னு டாஸ்மார்க் போய் குடிச்சிட்டு வருவாங்க, அவ்வளோதான்.
அன்னைக்கு பொண்டாட்டியை அடிக்கிறது, பொண்டாட்டியை சந்தேகப்படுறது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க பிஹேவியரை கண்டிப்பாக மாறிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தன் மனைவியை கொடுமைப்படுத்தி தரக்குறைவாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மரியாதை கொடுக்காம ஒரு மனைவி கூட இருக்கானோ அந்த மாதிரி நபர்கள் கூட ஒரு பெண் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை என் கணவர் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து எனக்கு என்ன வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் போய் இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துகிறான்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எவிடன்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கரெக்டான எவிடன்ஸ் கொடுக்கணும்ல. இதே இது ரிவர்ஸ்லையும் பொருந்தும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒய்ஃபு கூட கணவனை கொடுமைப்படுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான். அப்போ அந்த கணவர் என்ன பண்ணாரு, ஒய்ஃபு பேசுகிற அந்த மிரட்டல் தோணியில் பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸாக கூட வச்சிருந்தாரு. ஸோ எய்தர் வே அப்படி பேசினாங்கன்னா ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட், ஆடியோ, வீடியோ இல்லை எனிதிங் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நிறைய கேஸில் கூட இதை நான் சொல்லியிருக்கேன், ரிப்பீட்டாக கூட இருக்கலாம். பட் அந்த ஒரு இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் இருக்கலாம். நம்மளுக்கே தெரியும் கணவர் வர்றான், கொடுமைப்படுத்துறான், அடிக்கிறான். பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ட்ரிகர் பாயிண்ட் போகும்போது தன்னோட உயிருக்கு ஆபத்தோ தன்னோட குழந்தையோட உயிருக்கு ஆபத்தோனா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக வெளியில் வந்துடணும். அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அந்த நபர்கிட்டேருந்து வெளியில் வர்றதுக்குரிய லீகல் டாக்குமெண்ட்ஸோ இல்லைனா அதுக்குரிய எவிடன்ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஒட்டுமொத்தத்தில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அடிமை கிடையாது, ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு அடிமை கிடையாது. ரெண்டுமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கு என்னமோ அடிமை மாதிரி, ஸ்லேவ் மாதிரி வீட்டு வேலை பார்க்கறது, சமைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக அன்போட செல்ஃப் ரெஸ்பெக்டோட யாரோட மரியாதை குறைவும் இல்லாமல் நடத்துறதுக்குரிய வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவங்களுக்கு அவங்க அடிமை, அவங்களுக்கு இவங்க அடிமையும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மாதிரி நபர்கள் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாரன்சிக் சும்மா வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.